Pearl CDC Junior பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் அன்போடு வந்து வரவேற்கிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டோட ரெக்வெஸ்ட்காக தான் வந்து பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம வந்து டீ கடை ஸ்டைல் சால்ட் பிஸ்கெட் இல்லைனா பட்டர் பிஸ்கெட் இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பிஸ்கெட்ஸ் கரெக்டாக வந்து வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து நான் வந்து 25 ml ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து சுகர் வந்து நான் வந்து 80 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரானுலேட்டட் சுகர் அப்படியே கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெனிலா கஸ்டர்ட் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மில்க் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பிஸ்கெட் அமோனியா நார்மலாக வந்து சேர்ப்பாங்க. அது இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக, அப்புறம் உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஷார்ட்னிங் டால்டா இல்லைனா ஷார்ட்னிங் இல்லை வனஸ்பதி இது 100 கிராம். இது போட்டால் தான் உங்களுக்கு டீ கடை ஸ்டைலில் வரும். பட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி வந்து இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பீட் பண்ண நல்லா இப்படி ஒயிட் கலரில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வர அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ அந்த நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இப்படி ஒயிட் கலரில் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அடுத்தது மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா இது பீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பீட்டரில் உள்ளதெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் பீட் பண்ணும்போதே அப்பப்போ சைட்லலாம் ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. இல்லைனா சைட்லலாம் அந்த சுகர் வந்து சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பிஸ்கெட் பேக் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் இப்படி சைட்லலாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இன்னொரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுகர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்து இருக்கும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைட்ஸ்லலாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவு வந்து 220 கிராம் வந்து எடுத்துருக்கோம். இது மொத்தமாக வந்து சேர்த்துடாதீங்க. 3ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கையை வச்சு கூட வந்து பண்ணலாம். நார்மலாக வந்து பேக்கரிலாம் வந்து கை வச்சு தான் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் உள்ள ஹீட் போய் அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக நல்லா அழகாக மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வரும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் வேணால் ஸ்பேச்சுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த டைமில். ஸோ நீங்கள் கை வச்சு இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மாவு வந்து பதம் வந்து பார்த்திங்களா இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். நீங்கள் தொட்டால் வந்து கையில் வந்து அந்த பட்டர் அந்த டால்டா அந்த பிசுப்பு வந்து இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. பார்த்திங்களா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வந்து இருக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டவ் வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்ல. உடனே வந்து நம்ம வந்து தேய்ச்சி குக்கி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். பார்த்திங்களா இப்படி தேய்ச்சிட்டு இப்படி குக்கி கட்டர் யூஸ் பண்ணி வந்து நான் கட் பண்ணி வந்து இப்போ வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து எப்படி நம்ம தேய்க்கணும் அப்படிங்கிறதே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வந்து சும்மா அதை கையில் தட்டிட்டு கூட வந்து நீங்கள் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து 2 பேக்கிங் பேப்பருக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரோல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பேக்கிங் பேப்பருக்கு நடுவில் தான் ரோல் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் பேக்கிங் பேப்பர் இல்லாமல் கூட வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டாமல் வந்து இருக்கும் அந்த ரோலிங் பின்னில். ரொம்ப அழுத்தி ரோல் பண்ணாதீங்க, பிஸ்கெட் ஹார்ட் ஆகிடும். ஜென்டிலாக மெதுவாக வந்து ரோல் பண்ணுங்கள். இப்போ இப்படி ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கி கட்டர் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து நான் வந்து பேக்கிங் பேப்பரில் வந்து வைக்க போகிறேன். இந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் இல்லை 0.3 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ நான் ஒரு குக்கிங் ட்ரே வந்து லைனிங் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்படி கொஞ்சம் நல்லா கேப் விட்டு நான் கட் பண்ண இந்த குக்கீஸ்லாம் வந்து டவ்வில் வந்து வைக்க போகிறேன். இது வந்து ஒரு ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பேக் பண்ணி வந்து எடுத்துக்கணும். பாருங்கள் இப்போ 15 to 20 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் இந்த ட்ரேலே வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து வந்து ஒரு கூலிங் ரேக்குக்கு வந்து மாற்றிடுங்க. இப்படி நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வரணுங்க. இதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ எல்லா குக்கியும் வந்து கூலிங் ரேக்கில் ஃபுல்லாக கூலானதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு பேக் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் 2 மாதம் கூட வந்து இருக்கும் நீங்கள் வந்து டப்பாவில் வந்து போட்டு வந்து வச்சிங்கன்னா.
பாருங்கள் நமக்கு சூப்பரான டீ கடை ஸ்டைல் பட்டர் பிஸ்கெட் இல்லைனா சால்ட் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பிஸ்கெட்டு. உங்களுக்கு சால்ட் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 1/4 டீஸ்பூனை விட ஜாஸ்தியாக கூட வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.